வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து எப்பொழுதுமே மக்களை சந்திப்பது மட்டும்தான் எனக்கான அடையாளம், முகவரி என்று அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். முதலமைச்சராக மட்டுமல்ல, எப்பொழுது அவர் அரசியல் களத்தில் உள்ளே வந்தாரோ அப்போதிலிருந்தே அவருடைய முகவரியாக மக்களை தேடிச் செல்வதுதான் என்கிற ஒரு அடையாளத்தை எப்போதுமே தன்னுள் வைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த அடிப்படையில் மக்களினுடைய, அதாவது முதல்வரினுடைய முகவரித்துறை என்கிற ஒரு தனித்துறையே ஆரம்பித்து ஒட்டுமொத்த மக்களினுடைய குறைகளையும் சேர்த்து கேட்கிற மாதிரி அந்த குறைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அதற்கு தீர்வு காணப்படும் என்கிற ஒரு செயல் திட்டத்தை வகுத்திருந்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையிலே மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டத்தின் வாயிலாக ஒரு அரசு அலுவலகத்திற்கு சென்றுதான் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்க முடியும், தங்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்பதனை மாற்றி அரசு நிர்வாகம் மக்களை தேடி வருகிறது என்கிற ஒரு குறிக்கோளோடு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை கடந்த வருடம் 18ஆம் தேதி 12ஆம் மாதம், அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடம் 2 நாட்கள் ஆகிறது. இந்த ஒரு வருடத்தில் மட்டும் 12,80,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. முதலில் நகர்ப்புறத்தில் தொடங்கிய அந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் பிறகு ஊரக பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அது கடந்த ஜூலை மாதத்திலே. இப்படியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமானது, மக்களினுடைய குறைகள் எல்லாம் எந்த வகையில் எல்லாம் தீர்க்கப்பட்டது, விரிவாக நவாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திருப்பூர் மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் ஸ்கைப் வாயிலாக இணைந்திருக்கிறார். அதே போன்று தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய மேயர் திரு ஜெகன் பெரியசாமி அவர்களும் ஸ்கைப் வாயிலாக இணைந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள் மற்றும் திமுகவுடைய தரப்பிலிருந்து திரு விக்கி அவர்கள், அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நிறைய திட்டங்களை முதலமைச்சருடைய ஆட்சியில் நம்ம காலம் முழுக்க, இன்னும் சொல்ல போனால் வரலாறு நிச்சயமாக தன்னுடைய பக்கத்தில் எழுதும் அந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது. குறிப்பிடத்தக்க திட்டமாக இன்றைக்கு சாதனையாக நாம் பேசிக் கொண்டிருப்பது மக்களுடன் முதல்வர் திட்டம் தான். முதல்ல நகராட்சி பகுதிகளுக்கு, பிறகு ஊரக பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக எந்த அளவுக்கு மக்கள் பயனடைந்திருக்கிறாங்க, நீங்க எப்படி பார்த்துருக்கிறீங்க? வணக்கம். திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு திட்டங்கள், இன்னும் குறிப்பா தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் அல்ல, அண்டை பிற நாடுகளில் கூட செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. இதுல நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டதை போல கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலம் தன்னை பொது வாழ்வில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு நிலைகளை தாண்டி இன்றைக்கு முதலமைச்சர் என்கின்ற ஒரு நிலையை அடைந்திருப்பவர். அதில் பார்க்குறப்போ அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களிடம் சேவையாற்று என்கின்ற அரசியல் தத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவருடைய பயணம், அரசியல் பயணம் தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில தான் இன்றைக்கு மக்களுடைய அடிப்படை தேவைகளை, உணர்வுகளை உணர்ந்தவராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொரு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட பொழுது அதனுடைய சாராம்சம், அதனுடைய நோக்கத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், இன்னும் குறிப்பா இன்றைக்கு பிற அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற பொழுது, குறிப்பா தேர்தலுக்கு முன்பு 2021 தேர்தலுக்கு முன்பு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களுடைய கோரிக்கை மனுக்களை எல்லாம் பெற்று 100 நாட்களுக்குள் அந்த கோரிக்கை மனுக்கள் மீது உரிய தீர்வு காணப்படும் என்கின்ற ஒரு திட்டத்தை ரொம்ப தெளிவா, துடிப்போடு, தைரியத்தோடு அறிவித்தவர் நம்முடைய முதலமைச்சர். ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களுக்குள்ளாக ஏறத்தாழ 2.5 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டு ஒரு சாதனையை நிகழ்த்தினார். அரசு பொறுப்பேற்ற உடனே தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது, 2021 தேர்தலில் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய வாக்களிக்காதவர்கள் ஏன் வாக்களிக்கவில்லை என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அரசுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் அமைந்திருக்கும் என்பதை மிக தெளிவாக கோடிட்டு காட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள், இன்னும் குறிப்பா இந்த மக்களுடைய முதல்வர் திட்டம் ஒரு வருடத்துல ஒரு 12.80 லட்சம் பயனாளிகள் அந்த மனுக்கள் அதற்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வரலாற்று சாதனைங்க. குறிப்பா இந்த திட்டத்தின் மூலமா அரசுடைய சேவைகள் மக்களிடத்துல கிராஸ் ரூட் லெவல், அடித்தட்டு மக்களிடத்துல கொண்டு செல்லக்கூடிய வகையில அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில அரசுடைய திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனைங்க. இன்னும் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இன்னும் அமாவாசைகளை எண்ணிக்கொண்டே இருக்கின்றார். இன்னும் 12 அமாவாசை, 13 அமாவாசை என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில திராவிட மாடல் அரசுடைய
சிந்தனை சாதனை என்பது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு 100 ஆண்டுகளுக்கான ஒரு வலிமையான ஒரு தமிழகத்தை கட்டமைப்போம் என்கின்ற அளவில் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இது திராவிட மாடல் அரசுடைய ஒரு முத்தாய்ப்பான ஒரு திட்டம் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நிச்சயமா தினேஷ், அதாவது நீங்க சொன்னீங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன அமாவாசை எண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு. பட் நம்ம மக்களுடைய பிரச்சனையுடைய மனுக்களை எண்ணிக்கொண்டு அதற்கு தீர்வு காணி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதா. எனக்கு என்ன அடிப்படையில் ஒரு கேள்வி அப்படின்னா, அரசு நிர்வாகம் அப்படின்னு இருந்தால் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து கேட்டு அதை தீர்க்க வேண்டியதுதான் அவங்களுடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எந்த ஒரு குறையுமே விடுபட்டு விடக்கூடாது, கோரிக்கையுமே விடுபட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒருங்கிணைத்து அதற்குன்னு ஒரு தனித்துறை, அதில் பட்டாமாறுதல் வேணும், முதியோர் உதவித்தொகை வேணும், ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தால் அதற்கான ஒரு தொகை உதவித்தொகை வேணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் பட்டியல் போட்டிருக்கிறாங்க 44 விதமான கோரிக்கைகளை இது அடங்கி இருக்கக்கூடியது தான் அப்படின்னு. இப்படி ஒருங்கிணைக்கிறதன் மூலமாக இந்த பணி எவ்வளவு வேகமா செய்ய முடிந்ததுன்னு நீங்க உணர்ந்தீங்க? இதுல பார்த்தோம்னா ஒரு 14 துறைகளை ஒன்றிணைந்து ஒரு 44 சேவைகள் நம்முடைய அரசு இந்த திட்டத்தின் மூலமா கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைங்க. இதுல ஒரு குறிப்பா பல்வேறு வகையில மக்கள் பயனடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதுல காரணம் குறிப்பிட்ட கால நிர்ணயத்திற்குள்ள அந்த மனுக்களின் மீது தீர்வு காணப்படும் என்று சொல்வது போற்றுதலுக்குரியது, பாராட்டுதற்குரியது. 30 நாட்கள் அப்படிங்கிறது நோக்கம். 30 நாட்கள் காலவிரியத்தை தவிர்ப்பது, அரசு இயந்திரங்கள் வேகமாக செயல்படுவது, இதெல்லாமே நம்ம அரசு எந்த அளவுக்கு முனைப்போடு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முனைப்போடு செயலாற்றுகிறது என்பதற்கு இந்த ஒரு திட்டமே ஒரு சான்றுங்க. நிச்சயமா சார், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். அதே மாதிரி தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய மேயர் ஜெகன் பெரியசாமி அவரும் நம்முடைய ஸ்கைப் வாயிலாக நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். ஜெகன் வணக்கம். அதாவது நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிறைய திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சிக்கு சான்றாக சொல்ல முடியும். நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸை தேடி போக வேண்டாம். அதுவும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்பது, ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னா ஒரு நாள் லீவு போட்டு போனால் நடக்குங்கிறது. அப்படியெல்லாம் அவசியம் இல்லை, அரசு நிர்வாகமே உங்களை தேடி வருது அப்படின்னு மாற்றி இருக்கக்கூடிய திட்டம் தான் மக்களுடன் முதல்வர் திட்டம். உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் வணக்கம் சார். கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நீங்க இந்த திட்டத்தை பத்தி விரிவா தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பும், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்தெந்த திட்டம் போய் சேர வேண்டும் அதோட நோக்கம். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டியிருந்தா, நம்ம சானிடரி ஒர்க்கர்ல இருந்து IAS ஆஃபீஸர் வரைக்கும் அரசு சக்கரத்தை இப்பந்தான் எத்தனையோ நம்ம தலைவர் கலைஞரை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய எதிர்கட்சிகள் ஆட்சி செஞ்சாலும் 100% 4 ஆண்டு காலம் வரப்போது 100% செயல்படுறது தலைவர் கலைஞர் அவர்கள், நம்ம தளபதி அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சி தான் இந்தியாவுக்கே முன்வாதியான திட்டங்களை கொண்டு வரார். இதுலதான் ஒரு முத்தான திட்டம் 12 லட்சம் மனு, கிட்டத்தட்ட 12 லட்சத்தி சில்லற மனு உடனே தீர்வு. இப்ப அரசாங்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை உதாரணம் சொல்லிடுறேன். கலெக்டரேட் இங்க இருக்கு, இங்க இருந்து 60 கிலோமீட்டர் சுத்தி வரணும். கோயில்பட்டி நகர்ப்புறம் இருக்கு, ஊராட்சி பேரூராட்சிக்கு இது இந்த திட்டம் விரிவாயிருக்கு. அங்க இருந்து இங்க வரைக்கும் அலையணும். இந்த முகாம்ல போனோம்னா நீங்க சொல்றமே 44 டிபார்ட்மெண்ட், 15 வகை அரசு ஊழியர் எல்லாமே, நான் நிறைய இடத்துக்கு நேரடியாவே பார்வையப்பட்டேன். எல்லாருமே நல்லா வாழ்த்திட்டு போனாங்க முதலமைச்சர். உடனடியாக ஆர்டர், உடனடியாக திட்டம் 30 நாளுக்குள்ள வரும். ஆனா உடனடியாக 24 நேரம் ஒரு நேரத்துல ஆர்டர் வாங்கின ஆட்கள் அதுல இருக்காங்க. ஆனா இது ஒரு சிறப்பான திட்டம். இது மட்டும் இல்ல, இப்போ குறிப்பா தொழில் நிறைந்த பகுதி தூத்துக்குடி மாவட்டம். இந்த தூத்துக்குடிக்கு என்ன வேணும், இளைஞர்கள் எப்படி நல்வழி கொடுத்து வேணும், தென் மாவட்டத்துக்கு என்ன தொழில் வேணும், இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அடுத்தெடுத்து வைக்காரு. அதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 2021 நம்ம கழக ஆட்சி அமைஞ்சோன்னு தலைவர் அவர்கள் வந்தாரு. கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியில தூத்துக்குடி மாவட்டமே தூத்துக்குடியே சீரழிந்து போயிட்டு, குறிப்பாக மாநகராட்சியில இருந்து எல்லா இடமும் வெள்ளம். மழை வந்தாலே பயம். முதலமைச்சர் வந்தோடனே வெள்ளம் ஒரு சைடு இருந்தாலும் தெருவெல்லாம் மக்கள் வெள்ளமா இருந்தது. முதலமைச்சர் கண்டிப்பா செய்வார், அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சாரு. எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரு உள்ளாட்சி பிரதிநிதிக்கு. அதுபடி இப்போ போன மாசம் நம்ம ஊருக்கு ஒரு டூர் வந்தாங்க. மக்கள் வெள்ளம் ஊரு ஃபுல்லா நின்றுது, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நின்னாங்க. நின்னாலும் அவரோட செஞ்ச சாதனைக்கு அவங்க பதில் சிரித்த முகத்தோட பார்த்தாங்க. இதான் நம்ம முதலமைச்சரோட சாதனை. இன்னும் யாராலையும் இந்த மாதிரி நிறைவேற்ற முடியாத திட்டத்தை செயல்படுத்திருக்க, அது வரலாறுல இடம்பெற்றிருக்கு. உலக லெவல்ல அது வரலாறு. நிச்சயமா நீங்க சொன்னது ஒரு யதார்த்தமான ஒரு பார்வை. அதாவது ஒரு மாவட்டம் இருக்கிறது அப்படின்னா மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம் இருக்கும், அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கிறவரு ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் இருக்கும். இங்கிருந்து நான் தேடி போகணுமான்னு ஒண்ணு. இன்னும் நிறைய பேருக்கு சேவைகளுக்கான தேடுறதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் அது எப்படி போய் தேடுறதுன்னே தெரியாது. பட் அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்திருக்கும் இல்லையா? நேரடியாக எங்கள்கிட்ட வருகிற போது இதுக்கு முன்னாடி குறைகள் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த வழிகள் தெரிஞ்சிருந்திருக்காது. வழிகள் இருந்தாலும் கூட இப்போ ஈஸியா போகும்போது நிறைய கோரிக்கை மனுக்கள் வந்திருக்குமே.
சொல்லுவாங்க. அதை எப்படி கையாளுறதுங்கிற ஒரு சிக்கல் ஆகலையா? ஏன்னா நிறைய பேர் கொடுக்கும்போது அதில் ஒரு சிக்கல் வரும் இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் எந்த சிக்கலையும் நீங்கள் பார்க்கலையா? எப்படி அரசு நிர்வாகம் கையாண்டதை நினைக்கிறீங்க? அரசு நிர்வாகம் ஒரு உதாரணத்துக்கு வந்து அது நகராட்சி பகுதியில் இருந்தாலும் ஆல்ரெடி கமிஷனர் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் வராங்க, எல்லாமே டிபார்ட்மெண்ட்டை தனியா பிரிச்சுட்டாங்க. இபிஆர் இருக்கட்டும், தாசில்தார் டிபார்ட்மெண்ட் தனித்தனியா இருக்கும். என்ட்ரி போடணும், இன்னைக்கு எத்தனை என்ட்ரி வருதோ அதுக்கு தீர்வு சொல்லணும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அதுலேயே பிரிச்சு விட்டுருவாங்க. அதுக்கு நம்ம வந்து அசஸ் பண்றதுக்கும் ஆள் விட்டுருந்தோம் கிளியரா. இப்போ ஈவினிங் மார்னிங் 9 ஸ்டார்ட் பண்ணா ஈவினிங் 5க்குள்ள எந்தெந்த இது இமிடியேட் இபி பேர் மாத்துறது, நம்ம சொத்து வரியா இருக்கட்டும், சானிடரி ஒர்க்கரா இருக்கட்டும், ரோடு மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி 30 நாள் தீர்வுக்கு போகணும். பட்டா மாறுதல்ல சைட் இன்ஸ்பெக்ஷன் இல்லாத வேலையெல்லாம் உடனடியாக கொடுத்தாங்க. மக்களுக்கு மிக மிக சந்தோஷம். இது வரைக்கும் அப்படி யாருமே வாங்கினே கிடையாது. அதனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம். ஒரு வருஷம் நீங்க சொல்றீங்கல்ல, கிட்டத்தட்ட மாநகராட்சியில எனக்கு தெரிஞ்ச 5000க்கும் மேற்பட்டோர் பயன்பட்டு இருக்காங்க. இந்த 12 லட்சம் பேர்ல இருக்காங்க. 5000 பேர் மிகவும் ஏழ்மை. முதியோர் உதவித்தொகை நேரடியாக தேடி வருது. ஐ மீன் நிறைய திட்டங்கள் இருந்தாலும் இந்த திட்டத்துல அரசாங்க சேவை சிறப்பாக கிடைத்த திருப்தியோட போறத, அதாவது ஏழைகள் சிறப்பில் தான் இறைவன் இருப்பாருன்னு போட்டிருக்கோம். அது மாதிரி முதலமைச்சரை அப்படி நினைச்சு எல்லாருமே பாராட்டி போறாங்க. எல்லாரோட கிரெடிட்டும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான். கண்டிப்பா நீங்க சொன்னீங்க இபி பிரச்சனையா கூட இருக்கலாம், பட்டா மாறுதலா இருக்கலாம், முதியோர் உதவித்தொகையா இருக்கலாம். அப்படிங்கிறதா உங்க பகுதியில பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எந்த பிரச்சனைகளை அதிகமா மனுக்களா கொடுத்தாங்க, எங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு அப்படின்னு அவங்க அடையாளப்படுத்திய விஷயம் எது? கார்பரேஷன் லிமிட்ல மேக்சிமம் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து மழை பெஞ்சாலே 45 நாள் நிற்கும். 2021 முதலமைச்சர் ஆகி பொறுப்பேற்று மே மாசம் 2022 மே 6ஆம் தேதி தூர் வரைச்சில எல்லாருமே சொன்னாங்க. மேலையும் அதாவது 2021 செப்டம்பர்லயும் வந்தாங்க, 2022 மேலையும் வந்தாங்க. நிறைய விஷயம் வந்து தண்ணி கெட்டக்கூடாது அப்படின்னு கோரி வச்சாங்க. அது உடனடியாக அடுத்த முறை தண்ணி கெட்டாது முதலமைச்சர் சொன்னாரு. அதே மாதிரி அந்த பெட்டிஷனே இப்போ வந்து 0% ஆயிட்டு. அதே மாதிரி சானிடரி ஒர்க்கா இருக்கட்டும், நம்மளோட சொத்து வரியா இருக்கட்டும், தொடர்ந்து செய்ய உடனடி தீர்வு கிடைக்கிறனால 0% ஆயிட்டு. இபி பிரச்சனை கிடையாது. குறிப்பாக பட்டா, நம்மளோட முதியோர் தேவை, அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மனுவே குறைஞ்சு போயிட்டு. ஒரு உதாரணம் வந்து ஒரு ஊர்ல 1000 பேருக்கு பிரச்சனை இருக்கலாம், முதலமைச்சரோட திட்டம் போக இந்த மனுவே 0 ஆயிட்டு. அரசு அதிகாரிகளும் சரி, நம்மளோட பிரதிநிதி, நம்மளோட மக்கள் பிரதிநிதி அனைவரும் செயல்பட்டதுனால 100% மக்கள்கிட்ட செஞ்சு அடைஞ்சு இந்த மனுவே இப்போ குறைஞ்சிட்டுங்கிறத என்னோட கருத்துங்க. நிச்சயமா. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட சில இடங்கள்ல இதே கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே மனுக்கள் வருவது அப்படிங்கிறது வந்து இப்போது வந்து குறைந்து இருக்கிறது, அதை நான் கண்கூடா பார்க்கிறேன் அப்படின்னாங்க. அதுவும் வருகிற மனுக்கள் அப்படிங்கிறது அது எதுவும் வெறும் மனுக்கள் மட்டுமே அல்ல, மக்கள் நம்பீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவார். அந்த நம்பிக்கையை அரசு நிர்வாகம் நிறைவேற்றிருக்கிறத கண்கூடா பார்க்க முடிகிறது. நீங்க ஒரு பக்கம் தூத்துக்குடியில் இருக்கிறீங்க, திருப்பூர் இடத்துல இருக்கிறது, ரெண்டுமே மக்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றிருக்கிறோங்கிற புள்ளியில் நம்ம இணைகிறோம். பேசுவோம். பேர் முகமது, நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிறைய திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா அந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் எந்த அளவுக்கு தனித்துவம் வாய்ந்ததா நினைக்கிறீங்க? இன்றைக்கு உலக அளவில் நல்லாட்சி என்பதற்கான வரையறை என்பது, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதுதான். அதாவது நேரடியாக மக்களுக்கு நீங்க என்ன நன்மையை கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிறது உலக அளவில், அதாவது எல்லா கவர்மெண்ட்ஸுமே அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு திட்டத்தை ஏதோ ஒரு வகையில், அதை நாங்கள் ஜன்தன்னு நேரடியாக வங்கி கணக்கில் காசு போடுறோம், ஏதோ ஒரு வகையில் ஒன்றியம் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஒன்றியத்துக்கே ஒரு மாடலாக ஒரு 15 அரசு அமைச்சகங்களை, அதாவது துறைகள்னு பார்த்தா அவர் மேயர் சொன்ன மாதிரி 44 துறைகள் வரும், டிபார்ட்மெண்ட்ஸ். மினிஸ்ட்ரின்னு பார்த்தா 15 மினிஸ்ட்ரி வரும். இதை இணைத்து ஒரு என்ன சொல்ல, ஒரு கொலாபரேட்டிவா, ஒரு கூட்டாண்மை, அதனுடைய பலத்தில், முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில், நேரடி மேற்பார்வையில் 30 நாளுக்குள்ள அதில் பெனிஃபிட்டான ஒரு பாட்டியம்மா சொல்கிறாங்க, 30 ஆண்டுகள் நான் ஒரு பட்டாக்கா காத்திருந்தேன், இந்த திட்டம் வந்த பிறகு தான் எனக்கு பட்டா கிடச்சிருக்கு. இதே போல் முதியோர் பென்ஷன் ஆகட்டும், பல காரணங்கள்னால ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இல்லை, ஏன்னா அரசோட எல்லா அரசுகளும் ஒரு அடிப்படையில் ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அந்த ப்ராசஸ் எப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணணும். இந்த 10 ஐட்டம் இருக்குது, அந்த 10 ஐட்டத்தையும் டிக் பண்ணணும். ஒரு டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கும், இவங்க அன்றாடங்காட்சிகளாக இருப்பாங்க. அந்த அன்றாடங்காட்சிகளுக்கு இந்த 10 துறைகளோட கிளியரன்ஸும் வாங்கிட்டு வர்றதுக்கு, இப்போ எடுத்துக்காட்ட நான் ஒன்று சொல்கிறேனே, இன்னைக்கு சென்னையில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், கலெக்டரேட்டுக்கு போய் நீங்கள் அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்மை கொடுத்து நீங்கள் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட
உங்க வருமானம் கம்மியா இருக்குன்னு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஒரு மனு வாங்கணும், இன்னொரு இடத்துல போய், அல்லது நீங்க ஒருவேளை மருத்துவமனையில உங்க உறவினர் அனுமதிக்கப்பட்டிருந்தா அந்த மருத்துவமனையில ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க ஆர்ஐட்ட போயிட்டு அப்புறம் கலெக்டரேட்ல போய் கார்டு வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த முகாமை நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த முகாமில் நேரடியா அந்த துறை ஆட்கள் இருப்பாங்க. உங்களுக்கு நேரடியா முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் 5 லட்சம் மதிப்புள்ள கார்டு உங்க கைக்கு வந்துடும். இதே போல இபி கனெக்ஷன் இல்லைன்னா, பட்டா இல்லைன்னா, இப்படி எல்லா வகையான புதுமை பெண் திட்டத்தில் நான் இணைக்கப்படல, எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்ப நீங்க அந்த திட்டத்தில் இணைக்கப்படணும். நிறைய பேட்டிகள் நிறைய இளம்பெண்கள் கொடுத்துருக்காங்க, நான் அந்த திட்டத்தில் இணைக்கப்படாம விடுபட்டுட்டேன், ஆனா இந்த கேம்புக்கு போய் இந்த முகாமுக்கு போய் நான் இணைக்கப்பட்டுட்டேன். இப்படி இன்றைக்கு ஒரு ஏறக்குறைய 13 லட்சம் மக்களை இந்த திட்டம் நேரடியாக தொட்டிருக்கிறது என்றால், எப்பவுமே அந்த எந்த விதிகளை சொன்னாலும் அரசு அதிகாரிகள் முதலமைச்சரை நேரடியாக கண்காணிக்கிறார் என்று சொல்லும்போது, அவரே பல இடத்துல ரெய்டு அடிக்கும் போது நம்ம இதை செஞ்சிடணும், நம்ம இது பெர்ஃபார்மன்ஸ் காட்டிடணும், நம்ம உடனடியாக இதில் நம்பர்ஸ் 30 நாள்னு கொடுத்துருக்காங்க, 25வது நாளாவது வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு, ஏன்னா அந்த ஆளுமை தலைமை என்கிற இடத்தில் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக, நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல, ஒரு சமூக நீதி மாடலுக்கு, ஒரு வெல்ஃபேர் மாடலுக்கு, ஒரு மக்கள் நல அரசுக்கான மாடலாக இன்றைக்கு திராவிட மாடல் அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கு. இதை பார்க்கும்போது அதிகாரிகளும் இவ்வளவு மக்களிடம் இவர் சென்று சேர்வதற்காக இவ்வளவு துறைகளை ஒருங்கிணைத்து செய்யும் போது அவர்களும் அந்த பல தளர்வுகள், நீங்க அந்த முதலமைச்சரின் முகவரி இணையதளத்துக்கு போனாலே எந்தெந்த இதுல என்னென்ன தளர்வுகள் செய்யப்பட்டன, அதாவது இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணி, அதாவது நீங்க எல்லா அரசுகளும் ஒண்ணு செய்யணும், நம்ம அரசும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பா ஒன்றியம்ல நீங்க தொழில் பண்றதுக்கு எல்லாவற்றையும் நம்ம லகுவாக்குவோம், தளர்வுகளை கொடுப்போம். ஆமா, சிங்கிள் விண்டோ, ஒற்றைச்சாளர முறை அப்படின்னு அது நமக்கும் இருக்கு. நம்ம அதனாலதான் 10 லட்சம் கோடி முதலீடை ஈர்த்திருக்கோம் அந்த 4 ஆண்டுகள்ல. அது ஒரு பக்கம். அதுக்கு இணையாக மக்களுக்கும் ஒற்றைச்சாளர முறைதான், மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான, எளிய மக்களின் கைகளை இறுக பற்றி கொள்வதற்கான ஒரு ஒற்றைச்சாளர முறைதான் முதல்வரின் முகவரி திட்டம். அந்த முதல்வரின் முகவரி துறை மூலமாக நடைபெறக்கூடிய மக்களுடன் முதல்வர் திட்டம். எனவே இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு முன்மாதிரி திட்டம் என்பதை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறேன். நம்ம இதை மட்டுமே பேசி ஒதுங்கிவிட முடியாது. காலை உணவு திட்டம் போன்ற மற்ற ஏகப்பட்ட ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்கு. அதோடு இணைத்து இதுவும் சேரும்போது அதனுடைய ஒரு காம்போ எஃபெக்ட் என்பது பெருவாரியான மக்களுக்கு பெருவாரியான நன்மையை செய்வதற்கான ஒரு வெல்ஃபேர் மாடலுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாடல் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் திராவிட மாடல், அதுதான் சமூக நீதி மாடல் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக ஒட்டுமொத்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க. விக்கி, நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிறைய திட்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றை பத்தி நம்ம பேசணும்னா முதல்வருடைய நோக்கம் பத்தி தெரியும். அவர் ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு சிங்கிள் விண்டோங்கிறது தொழில்துறைக்கு மட்டுமே அல்ல, மக்களுக்கான ஒரு சிங்கிள் விண்டோவை தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதா உங்களுடைய பார்வை? நிச்சயமா. மக்களுடன் முதல்வர்ங்கிற திட்டம் இதுவரைக்கும் எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படி ஒரு 30 நாள்களில் நான் மக்களின் குறையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிந்த வகையில் இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படி ஒரு ஸ்கீம் இருந்ததே கிடையாது. முதல்ல தலைவர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஒரு பெட்டியை கொண்டு வந்து வச்சார். நீங்கள் உங்கள் மனுக்களை உங்கள் குறைகளை எழுதி போடுங்க, 100 நாளில் அதை செய்து முடிக்கிறேன் என்று சொன்னார். ஒரு செல்கிற இடங்கள் எல்லா இடத்திலும் வைத்தார், அதை செய்து முடித்தார். அதே போல் இன்னைக்கு மக்கள்கிட்ட தனக்கு நிறைய குறைகள் இருக்கலாம், அதை எப்படி அணுகணும்னு தெரியாது. அண்ணன் சொல்றது போல பாமர மக்களுக்கு அதை எப்படி அணுகணும்னு தெரியாது. இப்போ திங்கக்கிழமைகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் குறை தீர்ப்பு கூட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த மனுக்கள் சம்மந்தப்பட்டு அந்த பயன்பாடு தெரிஞ்சவங்க தான் அங்கே போவாங்க. ஆனால் பாமர மக்களுக்கு இன்னைக்கு போய் நம்ம சொல்லலாம், கலெக்டரை சந்திச்சு இதை கேட்கலாங்கிறது கூட தெரியாத நிலைமையில தான் இந்த மக்கள் இருக்கிறார்கள். அப்படி அதுவும் கொடுத்துட்டு அந்த 30 நாட்களுக்குள்ள அது நடக்குமானா அது நடக்காது. ஏன்னா அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஸ்பெக்டிவா போகணும் அப்படிங்கிறது அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த 44 துறைகள் நீங்க அதுல ஓஏபியா இருக்கட்டும், இந்த முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும், அதே போல இந்த மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடிய அந்த உதவித்தொகையாக இருக்கட்டும், ஏன்னா பட்டா, இலவச பட்டா, நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஆற்றுப்புறம்போக்குகள் நிறைய பேர் வசிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப
நாட்களாக வசிக்கிறவர்களாக இருப்பாங்க. அதே போல கோயில் இடத்துல இருக்கிறவர்கள், இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல அவங்க சில பேருக்கு வந்து அந்த பட்டா வழங்கி அதன் மூலம் ரசீது வந்து தரப்படாமல் இருக்கும். அந்த ரசீது போன்ற விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம கிராமப்புறத்தில் இப்போ வந்து இது வந்து டவுனில் வந்து நிறைய நகராட்சி மாநகராட்சிகளில் வந்து செயல்படுத்தப்பட்ட அந்த குறைகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரூரல்லையும் இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட போகுது. ஏன்னா இது வந்து அந்த 44 டிபார்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல. ஓகே, நான் எனக்கு என்ன குறையோ அதை ஈஸியாக நான் அங்கே போய் அப்ரோச் பண்ணிட முடியும். அதை 30 நாட்களில் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தமும் அங்கே இருக்கிற அதிகாரிகள் மேலே முதல்வர் திணிச்சிட்டாரு. அப்போ முதல்வர் வந்து நீங்கள் செய்யலைன்னா அது நேரடியாக என் பார்வையில் இருக்குங்கிறதுனால அதற்கு தனி செயலர் ஒரு ஆள் நேரடியாக என் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அதை அரசு அலுவலர்களும் அதில் மெத்தட போக்காக இருந்துட முடியாது. நீங்கள் இதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் எப்படி வேணாலும் அரசு அலுவலர்கள் இருந்திருக்கலாம், அதை அலட்சியப்படுத்திருக்கலாம். எவ்வளோ முதல்வர்கள் திட்டங்களை அறிவித்து விட்டு அதை கிடப்பில் போட்டுட்டு அது பாட்டு பேரளவில் தான் இருக்கும். எப்படி ஜெயலலிதா அவர்கள் 110 அப்படிங்கிற ஒரு இது அறிவிச்சுட்டு அவங்க பாட்டே போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் அப்படியே இனிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே வந்திருக்காது. அப்போ அந்த மாதிரியாக இல்லாமல் நேரடியாக ஒரு விஷயத்தை செய்து அதை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மட்டும் இல்லாமல் 30 நாட்களில் இன்னைக்கு பயன்பெற்றவர்கள் பட்டியல் தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 12,80,000 பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. அதுவும் ஓராண்டில் கடந்த 2023 டிசம்பரில் ஆரம்பிச்சு ஓராண்டில் இவ்வளவு தூரம் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா அப்போ மக்கள் நேரடியாக எளிமையாக அணுக முடிகிறது. இன்னொன்று சிஎம் செல் டைரெக்டாக இப்போ ஊரில் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சிங்களேன், ஏதாவது அங்கே சரியில்லை நிர்வாக குறைபாடுகள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்க, டைரெக்டாக எல்லார் கையிலையும் இப்போ ஃபோன் இருக்குது. நேரடியாக நான் சிஎம் செல்லுக்கு போட்டுருவேன் பாரு, நீங்கள் எங்கே போய் நின்று ஏதாவது பிரச்சனைனாலும் அங்கே ஒரு 4 பேர் மக்கள் நான் சிஎம் செல்லுக்கு போட்டுருவேன், இதை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா இல்லையா. அப்போ நீங்கள் சிஎம் செல்லுக்கு அடித்தா அடுத்த நிமிஷம் அங்கேருந்து வட்டாட்சியருக்கு வருது, இல்லை வீடியோவுக்கு வருது, அவங்க அங்கே கிராம நிர்வாக அலுவலருக்கு நேரடியாக வந்துடுறாங்க. அப்போ அவர் சிஎம் செல்லுக்கு போட்டாருப்பா, என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை, நேரடியாக கிராம நிர்வாக அலுவலர் அவர் வீட்டில் வந்து நிற்கிறார் மறுநாள். அப்போ என்னன்னா ஒரு விஷயத்தை இப்போ தன்னுடைய குறையை நேரடியாக கேட்டு அந்த இடத்துல வந்து அதை செய்யவும் முடியுது. அதை வந்து நேரடியாக முதல்வர் நீட்சியா ஒரு கேள்வி வருது விக்கி. அதாவது என்னன்னா உணர்வுபூர்வமா முதலமைச்சர் இந்த விஷயத்தை அணுகிருக்கிறார் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல, அதற்காக நிறைய விஷயங்கள் வந்து எளிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது. நீங்க உணர்வுபூர்வமா அணுக எனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை எப்போ எல்லோரும் அரசினுடைய கதவை தட்டினால் ஒரு கட்டத்துக்கு மேல அரசு இது மட்டுமே செய்யும், வளர்ச்சி பணிகளை எப்படி நீங்க வந்து செய்வீங்கன்ற ஒரு கேள்வி வைப்பாங்களே. இல்ல நான் அதான் சொல்றேன், திட்டங்கள் வேற. இப்ப ஒரே திட்டத்தை மட்டும்தான் ஒரு அரசு செயல்படுத்துமானா கிடையாது. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இலவச பேருந்து திட்டமாக இருக்கட்டும், இன்னைக்கு காலை சிற்றுண்டியாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டம் அறிவிச்சாரு. என்ன பெண்களுக்கு தான் நீங்க கொடுப்பீங்களா, பசங்கள்லாம் அப்ப நாங்க இல்லையா, உடனே தமிழ் புதல்வன் திட்டமும் அறிவிச்சாரு. அப்ப திட்டங்கள் தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸ் அது செக்ரிகேட் பண்ணி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல மக்களின் குறைகளும் குறைக்கப்படணும். என்னைக்கு ஒரு குறையே இல்லாத ஒரு மாநிலமாக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும், ஒரு தலைவராக இருக்கக்கூடிய எல்லார் மனதிலும் இருக்கும். ஆனா நமது தலைவர் அதை ஆழமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் மக்கள் மனதில் நான் வந்து மகிழ்ச்சியை தான் பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் தான் சொல்றாரு, நான் ஓட்டு போட்டவங்களுக்காக மட்டும் இந்த வேலையை செய்யல, நான் ஓட்டு போடாதவங்களும் நீங்க நான் ஏன் போடாமல் விட்டேன் என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு கொண்டு வருவேன். நீங்க கடந்த காலத்துல அதிமுக ஆட்சி நடந்திருக்கும், அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அந்த இலவச திட்டங்கள்லாம் அறிவிப்பாங்க, தேடி தேடி போய் கொடுப்பான் அதிமுக காரன் வீட்டுக்கா. அது இலவச ஆடு மாடு வழங்குற திட்டமாக இருக்கட்டும், இல்லை என்ன ஏதோ ஒன்று அந்த அம்மா அறிவிச்ச திட்டத்தை முதல்ல அதிமுக காரன் எவனுக்கு அவன் வீட்டுக்கு தான் அது போவோம். இதுல திமுகனா அந்த வீட்டுக்கு அந்த திட்டமே கிடையாது, அவங்க எலிஜிபிள் பர்சனாக இருந்திருப்பான். ஆனால் திமுக கொடியை பிடிக்கிறான் திமுக காரன்ங்கிற காரணத்தினால அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குற எல்லாருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சில சமயத்தில் திராவிட முன்னேற்ற நான் திமுக காரன் எனக்கு வரல, அப்ப ஒண்ணும் இல்ல கொடுங்க, நான் வந்து உடனே அதை சரி பண்ணி கொடுக்குறோம். அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதை வாங்கி செஞ்சு கொடுக்குறாங்க. இப்ப அதுல அடிஷனல் இன்க்ளூட் பண்ணும்போது அவருக்கும் சேர்த்து கொடுக்குறோம். ஆனா அதிமுக காரன் பல பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா தலைவர் பார்க்கல, திமுக அதிமுக எந்த கட்சியாரு, மக்கள் அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு நேரடியாக மக்கள்கிட்ட அந்த விஷயம் சென்றிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுல நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பிரதிபலிப்பு. இப்ப வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் நான் மக்களை நம்புகிறேன், உங்களுக்கான விஷயங்களை நான் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு நாளும் அவர் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம நினைக்கிறது என்னன்னா தலைவர் இந்த இடங்கள்ல மட்டும்தான் யோசிப்பாரு அப்படின்லாம் இல்ல, அட்வான்ஸ் லெவல்ல பல விஷயங்களுக்கு போயிறாரு. நீங்க தோழி விடுதிகளாக இருக்கட்டும், இல்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அவங்களுக்கான மேம்பாடாக இருக்கட்டும், இன்னைக்கு டைடல் நியோஸ் ஒரு மாவட்டங்களிலும் டைடல் நியோ பார்க்க கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா இடத்திலும் பறந்துபட்ட ஒரு வளர்ச்சி, மாவட்டங்கள் தூரம் சென்னையை நோக்கி நான் ஒரு காலகட்டத்தில் ஐடி ஹப்பா படையெடுத்த தாண்டி இன்னைக்கு தஞ்சாவூர்ல டைடல் நியோ வந்துட்டு, தூத்துக்குடியில டைடல் நியோ வந்துட்டு. அப்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் அது ஒரு வாய்ப்பாக வேலை வாய்ப்பு நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். பேசுவோம். தினேஷ் சார் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது ஒரு பக்கம் நம்ம ஒரே வருடத்திற்குள்ள 12,80,000 மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம் அப்படின்னு அது சாதனை தான், சாதனையை பத்தி பேசுறோம்.
இவ்வளவு மனுக்கள் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுலேயே நிறைய குறைகள் இருக்குன்னு அர்த்தமப்பா அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புல இருந்து ஒரு கருத்து முன்வைக்கிறாங்களே, நம்ம அதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு? பக்குவப்படாத கருத்து நான் சொல்ல வரேங்க. அதாவது இது 12.80 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அத்தனை பேர் வந்து குறையோட பிரச்சனையோட அரசு அணுகுனாங்கிறது முக்கியம் இல்ல, அது அவருடைய நோக்கமும் அல்ல. அரசுடைய சேவைகள் இன்றைக்கு வந்து மக்களுடைய தேவைகள். இந்த திட்டம் வந்து நம்ம இதை எப்படி பார்க்கறோம்னா, இன்றைக்கு ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து ஈஸியா வந்து மக்கள்கிட்ட வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளாட்சி லோக்கல் பாடியில் நம்ம பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு இது மக்களுக்கான அரசு, மக்களுடைய அரசு. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அரசுடைய சேவைகள் வந்து அடித்தட்டு மக்களை நோக்கி செல்றப்போ மக்களுடன் முதல்வர் என்று சொல்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருதுங்க. அந்த 12.80 லட்சம் மக்கள் வந்து ஒரு குறையோடு இருந்தாங்க, அந்த குறைக்கு அரசு தீர்வு கண்டிருக்கிறது என்பது பொருள் அல்ல. மக்களுடைய இன்னும் சொல்லணும்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர்களுக்கான அரசுடைய சேவைகளை உயர்த்துவதற்காக இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் குறிப்பா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் நான் குறிப்பிட விரும்புவது வந்து அந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் வந்தப்போ தன்னுடைய தொகுதியை மட்டும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பார்க்கவில்லை, அனைத்து தொகுதிகளிலும் அது முதலமைச்சருடைய தொகுதிகளாக எந்த பாரபட்சமின்றி பார்க்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படுதுங்க. இல்ல அண்ணன் சின்னவர் அவர்கள் மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் என்பது ஒரு மாவட்டத்திற்கோ ஒரு தொகுதிக்கோ ஒரு வீட்டிற்கோ ஒரு ஊருக்கோ என்று இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பயனாளிகள் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்குத்தான் இந்த திட்டம் வந்து ஒரு சாட்சி. நிச்சயமா. அதாவது இப்போ நீங்க இருக்கிற பகுதியும் கொங்கு பகுதி தான். இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை ஆரம்பிக்க வைக்கும் போதே 2024 12வது மாதம் 18ஆம் தேதி கோயம்புத்தூர் தான் முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. எப்பொழுதுமே திமுக வந்தா கோவை பகுதியை வந்து இல்ல கொங்கு மண்டலத்தை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு இதன் மூலமாக ஒரு பாடமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே சார். இதுல ரொம்ப மிக தெளிவு, ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஏன் வாக்களிக்கவில்லை என்று வருந்தக்கூடிய அளவுல வந்து அரசுடைய செயல்பாடுகள், வாக்களிக்காதவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்காதவர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்குவேன் என்று சொன்னாரு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆகட்டும் துணை முதலமைச்சர் ஆகட்டும் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தின் மீது தனி கவனம் செலுத்தி, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வாக்களிக்காத அதிகமான மக்கள் வந்து இந்த கொங்கு மண்டலத்துல தான். கோவையில வந்து ஒரு 10 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற இயலவில்லை. திருப்பூர் மாவட்டத்துல 8 தொகுதிகளில் வந்து 3 தொகுதிகள் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. அதே போல ஈரோடு மாவட்டத்திலும் இன்றைக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறி பொறுப்பேற்று ஒரு ஆண்டுக்குள்ளாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை, மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொங்கு மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்தாங்க. அதற்கப்புறம் இன்னும் குறிப்பா பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 ஒவ்வொரு நாடாளுமன்ற வேட்பாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை விட இந்த 2024 தேர்தலுடைய வாக்கு முடிவுகள், வாக்கு வித்தியாசம் என்பது அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு மக்கள் வந்து மனதளவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்து, திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன், திராவிட நாயகன் அண்ணன் முதலமைச்சர் மீது மிக அதிகமான நம்பிக்கை வைத்து மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலம் நம்முடைய திராவிட மாடல் அரசு அண்ணன் தளபதி மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதுதான் இது ஒரு சான்று. நிச்சயமா. இப்ப ஜெகன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நிறைய கோரிக்கை மனுக்கள்ல குறிப்பா எது அதிகமா வந்தது அப்படின்னா அவ தூத்துக்குடி பகுதிங்கும் போது அந்த வெள்ளம் வந்த போது அப்ப அது சார்ந்த கோரிக்கைகள் நிறைய வந்தது அப்படின்னாரு. நீங்க பார்த்தது வரைக்கும் இந்த மக்களுடன் முதல்வர்ல ஊரக பகுதிகளில் மட்டுமல்ல நகர்ப்புற பகுதிகளிலும் தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகமான கோரிக்கைகள் எதன் மீது வந்தது? எப்பவுமே ஒரு பேச்சுண்டு, எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறதோ அப்பதான் வந்து மக்களுடைய அடிப்படை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும். நாங்க குறிப்பா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்துல பாக்குறப்போ அடிப்படை தேவைகள், இந்த 10 ஆண்டு காலத்துல அதிமுகவுடைய ஆட்சியில மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த அரசு நிச்சயம் வந்து அது செயல்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மாநகராட்சி பகுதியில் வந்து ஒரு பணிவோடும் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புவது, மக்கள் வந்து எங்களுக்கு வந்து தார் சாலைகள் வேண்டும், தெருவிளக்குகள் வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்னும் குறிப்பா எங்க திருப்பூர் போன்ற மாநகராட்சியில வந்து இணைக்கப்பட்ட பகுதிகள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இன்றைக்கு அரசு பொறுப்பேற்று குறிப்பா திருப்பூர் மாநகராட்சியில
1300 கிலோமீட்டர் அளவிற்கான தார் சாலைகளை வந்து நம்ம செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இன்னும் 18,000 தெருவிளக்குகள் வந்து திருப்பூர் மாநகராட்சி பகுதிக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குடிநீர் தேவைகள்லாம் வந்து எங்க ஊருக்கு இப்போ சொல்லுவாங்க இல்லைங்க, திருப்பூருக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாம வந்து பொறுப்பேற்று நம்ம பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு, திராவிட மாடல் அரசு நம்மளுடைய ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு இந்த கோரிக்கையெல்லாம் 15 நாட்கள் 18 நாட்கள் இந்த குடிநீர் அந்த அடிப்படை தேவைகளையே வந்து அந்த 10 ஆண்டுகள்ல பூர்த்தி செய்யாத அந்த சூழ்நிலை இருந்து இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உள்கட்டமைப்புகளையும் அடிப்படை தேவைகளையும் செய்து கொடுப்பதற்கு முனைப்போடு அரசு செயல்படுவது வந்து இன்னும் அதிகமா நம்பிக்கை வந்து மக்களுக்கு எங்களுக்கு இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை தான் வந்து யாரு செஞ்சு கொடுப்பாங்களோ அவங்க இடத்தான கேட்பாங்க. ஊர்ல சொல்ற மாதிரிங்க அந்த உரிமையோடு மக்கள் வந்து அணுகி அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள் என்பதுதான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான ஒரு வெற்றி என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நிச்சயம். அப்ப நீங்க சொல்றதனுடைய அடிப்படையில திருப்பூரையும் திராவிட மாடல் அரசு மிக திருப்திப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு வர வேண்டியதா இருக்கிறது. ஓகே, ஜெகன் சார் உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது அரசு நேரடியா மக்களை தேடி வரும், உங்களுடைய குறைகளை கேட்கும் அப்படின்னு சொல்கிற போது, நான் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல குறை வந்து இருக்கும், அதை சொல்ல தெரியாதவங்க கூட ரொம்ப எளிமையா இருக்கேன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? அப்ப திரும்ப திரும்ப நான் வெளியில போகிற போது, கோரிக்கை மனுக்களா வந்து குவிகிற போது, ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படின்ற அடிப்படையில ஏதோ ஒரு இடத்துல சலிப்பு தட்டலையா? ஐயோ எவ்வளவு குறைகள், நம்ம எவ்வளவு வந்து தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சலிப்பு இந்த இடத்துலயும் வரலையா? இல்ல சார், எதுலையுமே வரல. ஏன்னா எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குங்கிற ஒரே நம்பிக்கை, அதுக்கு வந்து தாரக மந்திரமா நம்ம முதலமைச்சர் மேல நம்பிக்கை வச்சுதான் வராங்க. அது எந்த விதமான இதா இருந்தாலும் சரி, நான் குறிப்பா சொன்ன மாதிரி மாநகராட்சி பகுதியை எடுத்துக்கிட்டா வெள்ளம், அது கிட்டத்தட்ட 80% மேல வந்து தண்ணி கட்டாத ஸ்டேஜுக்கு இப்போ கொண்டு போயாச்சு சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்பாக மக்களுக்கு நான் சொன்ன மாதிரி அடிப்படை தேவை என்ன, அவருக்கு தேவை மின்சாரம் நல்லா இருக்கணும், அவங்களோட சொத்து பாதுகாப்பா இருக்கணும், தண்ணீர் தினசரி கிடைக்கணும், சுகாதாரமா வாழணும். அதை எல்லாமே இந்த அரசாங்கம் தான் செஞ்சு கொடுக்கு. முன்னாடி வந்து மழை பெஞ்சா டெங்கு வந்துடும், டெங்கை பராமரிக்க இருக்கிறது, மெடிக்கல் செலவு வரும். அரசாங்க ஆஸ்பத்திரியா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜிஹெச்சா இருக்கட்டும், நகர்ப்புற நிலையம் நிறைய இருக்கு. 10க்கும் மேற்பட்ட நம்ம மாநகராட்சி பகுதியில் 10 கேட்டு இருக்கு, நகராட்சியில இருக்கு, பேரூராட்சியில இருக்கு. எல்லாமே டோர் பை டோர் வந்து உங்களுக்கு மக்களுடன் மருத்துவம் பார்க்க போறாங்க. இது எல்லாம் போச்சுன்னா மக்களுக்கு இந்த அரசாங்கத்துல இருந்து எல்லா சேவையும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்காங்க. நாங்களும் சேவை பண்றதுக்கு டெய்லி என்ன வந்தா டிஃப்ரெண்டா வந்தாலும் ஒரு இந்த செக்டார் இங்கே இருக்காங்க, இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க, அரசாங்கத்தில் உள்ள எல்லா பயனாளியும் ஒரு கோடீஸ்வரன்ல இருந்து கடகோடி மக்கள் வரைக்கும் சென்றடைகிறங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நிச்சயமா. அதாவது முதல்வர் அப்படிங்கிறவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு திட்டத்தை வகுக்கலாம், ஒரு ஆணை பிறப்பிக்கலாம். ஆனா அது கடைசி வரைக்கும் போய் சரியா செயல்படுதா அப்படின்னா அது நிறைய இடங்கள்ல கேள்விக்குறிதான். ஆனா முதலமைச்சர் அறிவித்த இந்த திட்டம் என்பது கடைசி வரைக்கும் ரொம்ப மைனர் லெவல்ல வரைக்கும் ரொம்ப சூப்பரா செயல்பட்டு இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் குறிப்பிட்டு குறை சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு இடத்துல நாளைக்கு வா பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாங்கிற பதில் நிறைய கேட்டு மக்கள் பழகிருப்பாங்க. ஆனா இது எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்வர் நேரடியாக இருப்பார், இன்னும் சொல்ல போனால் ஆய்வு கூட்டம்னு வந்தா சம்பந்தப்பட்டவங்களுக்கு போன் பண்ணி என்னம்மா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்கிற அந்த பயமா? 3 விஷயம் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி கேட்பாங்கன்னு பயம் முதல்வரோட நேரடி கண்காணிப்புல நடக்கு. நேரடியா வந்து ஒரு மாவட்டம் ஃபுல்லா ஒரு டேட்டு கொடுக்கச்சுல, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி நடச்சுல டேட்டு கொடுக்கச்சுல ஃபுல்லா நடக்கு. மாவட்ட ஆட்சியால் அந்தந்த அதிகாரி போனாலும் இந்த திட்டம் என்ட்ரி போட்டதெல்லாம் நடக்கான்னு சொல்லி கால் பண்ணி கேட்காங்க. சப்போஸ் முதலமைச்சர் அவர்களே நேரடியா நம்ம முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே கால் பண்றாங்க. இதுக்கெல்லாம் பயந்து அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் செயின் லிங்க் அதை ஃபாலோ அப்ல இருக்கனால 100% சக்சஸ் ஆக முடியுது. இப்போ முதலமைச்சர் இருந்து வந்த பெட்டிஷனா இருக்கட்டும், மக்களுடன் முதல்வர் வந்த பெட்டிஷனா இருக்கட்டும், 100% தீர்வு. 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 1 ஹவர்ல கிடைச்சிருக்கு, 24 ஹவர்ஸ்ல கிடைச்சிருக்கு, மறுநாள் கிடைச்சிருக்கு. நல்லா டே டு டே வாட்ச் பண்ணிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் ஆகும்போது நம்ம கழக அரசு அமைஞ்சு முதலமைச்சர் தலைமையில திருப்தியா போயிட்டு இருக்கு. ஆனா மக்களும் ஹாப்பி. இந்த மனு கொடுத்தா நடக்கலைங்கிற வார்த்தையே கிடையாது. எந்த ரூபத்திலேயாட்டும் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா அரசாங்கத்துல இருந்து வர்ற எல்லா சலுகையும், அது இபில 100 யூனிட்டா இருக்கட்டும், நம்ம வேலை வாய்ப்பா இருக்கட்டும், முதன்மை கல்வி திட்டமா இருக்கட்டும், எல்லாமே பயன்படுத்தி தான் இருக்காங்க அனைவரும். அதனால எல்லாருமே எல்லா தரப்பு மக்களும் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி 6.5 கோடி பேர் வாக்காளர் இருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவுக்கு வாக்களிச்சாலும், நம்ம வெற்றிக்கு அளவு வாக்களித்தாலும் வாக்களிக்காத அவர் தான் முதலமைச்சர். அனைவரும் திருப்தியாக இருக்காங்க. அதை எதிர்கட்சியில் உள்ளவங்களே இந்த மாதிரி முதலமைச்சரோட செயல்பாடு பார்க்கலங்கிற சொல்றாங்க. அதான் உண்மையான நிலவரம், கள நிலவரம்.
ஓகே, எதிர்த்தரப்பினரும் அதை ஒப்புக்கொள்றாங்க அப்படின்றீங்க. அதாவது முதலமைச்சர்களை பத்தி கேட்கும்போது சீனியர் லெவல் மினிஸ்டர்ஸ் கூட எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது ஃபாலோ அப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன நடந்தது, சரியா நடந்ததான்னு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்கிறது தான். அதே வகையில மேயர்ங்கிற அடிப்படையில் நீங்களும் வந்து அதை உறுதிப்படுத்துறீங்க. பேசுவோம் பெருமகன். அதாவது இதுல மக்களுடன் முதல்வர் திட்டத்துல இன்னொரு விஷயங்கள் குறிப்பிட்டு பார்த்தோம்னா, ஆதி திராவிடர் பழங்குடியினர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் தேர்ந்தெடுத்து அங்கவும் சிறப்பு முகாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அரசுடைய நோக்கம் என்னங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. இப்போ என்னதான் மக்கள் வந்து திருப்தியா இருக்கிறாங்க, மனுக்களே குறைந்து விட்டது அப்படின்னு திமுகவை சார்ந்த மாநகரத்தினுடைய மேயர்கள் சொன்னாலும் கூட, எதிர்த்தரப்புல இருந்து நீங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிறது அது மக்கள் மத்தியில் எடுபட்டுறாதா? இல்லை, நம்ம எவ்வளவு மக்களை நீங்கள் டச் பண்ணுறீங்க. இப்போ கவர்னன்ஸில் ஒரு குட் கவர்னன்ஸ் அல்லது நல்லாட்சின்னு சொல்லும்போது 2 அம்சங்கள் தான். லாஸ்ட் மைல் டெலிவரி ஆஃப் பெனிஃபிட்ஸ், கடைசி கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அரசாங்கத்துடைய நன்மை போய் சேருதா அப்படிங்கிறது நம்பர் 1 அளவுகோலே. முதல் அளவுகோலே அதுதான். சரி. 2வது லேட்ரல் என்ட்ரி ஆஃப் டேலண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயரஞ்சன் மாதிரியான ஒரு பெரிய பொருளாதார அறிஞர்களை, நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி மாதிரியான, எஸ்தர் டெஃப்லோ மாதிரியான அறிஞர்களை, ரகுராம் ராஜன் மாதிரியான பெரிய பொருளாதார மேதைகளை பொருளாதார ஆலோசனை குழுவில், ஏன்னா நமக்கு தெரியும் ஒன்றியம் பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு இன்னைக்கு கல்வித்துறைக்கு பல மாதங்களா அந்த உதவிகளை அவங்க பண்ணாம இருக்காங்க. இப்போ நம்மவே நம்முடைய நிர்வாகத்தை, அரசு நிர்வாகத்தை மட்டும் இல்லை, பொருளாதார நிர்வாகத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது எல்லா மக்களையும் போய் சேரணும். அதை நான் நினைக்கிறேன், துணை முதலமைச்சர் தான் முன்னால் ஒரு முறை சொல்லும்போது, எப்போவுமே நாங்கள் மறக்காமல் இருக்க மேடையில் சொன்னது தான் நினைக்கிறேன், எப்போவுமே நாங்கள் மறக்காமல் இருக்க போகிறது ஏழை எளிய மக்களை நாங்கள் எப்போதுமே அரவணைத்து இருப்போம், அதை மறக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அந்த விஷயம் தான் அது ஒரு சமூக நீதி மரபுடைய தொடர்ச்சி தான். அது ஒரு 100 ஆண்டு கால மரபுடைய ஒரு அரசு மாண்புடைய தொடர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் மக்கள் நன்மை அடைகிறாங்களா? இப்போ ஒரு மகளிர் விடியல் பயணத்தில் ஒரு பெண்ணுக்கு சராசரியாக ஒரு 888 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அந்த 888 ரூபாங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு விலைவாசி, மற்ற ஒன்றியத்துடைய பாராமுகம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தினசரி அன்றாடங்காட்சி சாதாரண மக்களுக்கு அவருடைய பொருளாதார சவால்களை நிவர்த்தி செய்வதற்கு இன்றைக்கு அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் கை கொடுக்க. நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் இதை மட்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன, இதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம், மக்களுடன் முதல்வரை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க என்னை வீடு தேடி எனக்கு சான்றிதழ் வருகிறது, வீடு தேடி எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வருது, வீடு தேடி எனக்கு பட்டா வருது, அதிகாரிகளே எனக்கு கொண்டு கொடுக்குறாங்க. நான் அலைய வேண்டியதில்லை, என்னை அலக்களிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், எனக்கு பெனிஃபிட் வீடு தேடி வருது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த லாஸ்ட் மைல் டெலிவரி ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கடைக்கோடி மனிதருக்கும் நேரடியாக அரசு வந்து அந்த மனிதரை சந்தித்து நன்மையை செய்கிறது என்கிற இடத்துல தான் இந்த திட்டம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதை நான் பாருங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் இப்போ அவதூறு சொல்லலாம், பழிதூற்றலாம், அதெல்லாம் மக்கள் என்ன, எனக்கு நன்மை நடந்ததா அப்படிங்கிறது தான். நீங்கள் கடைசியாக ஒரு மனிதர் என்ன பார்ப்பாரு, நீங்கள் மற்றதெல்லாம் மறந்துடுங்க, அரசியல்லாம் மறந்துடுங்க, எனக்கு என்ன நடந்தது, எனக்கு இதுவரைக்கும் 20 ஆண்டுகளாக கிடைக்காத பட்டா வந்ததா, எனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத முதியோர் பென்ஷன் வந்ததா, இதை தான் மனிதர்கள் பார்ப்பாங்க. நம்ம கடைசியா ஒரு மானுடம் வெல்லும் என்கிற இடத்துல தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் என்பது இன்றைக்கு வெற்றி கண்டு இருக்கிறது. ஏன்னா உங்க சிந்தனை என்ன, சமூக நீதி சிந்தனையாக இருக்கிறது, அந்த பாதையில் நீங்கள் நடக்கிறீர்கள், ஏழை எளிய மக்களை உங்களுடைய கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறீர்கள் என்பதில் தான் நீங்க வெற்றி பெற. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதுல அந்த பாதையில் இருந்து வலுவாமல் இருப்பதனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இந்த திட்டம் இவ்வளவு பெரிய வெற்றியை, அதாவது 12,80,000 மக்களை சென்று அடைந்திருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது என்று பார்க்க. கண்டிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இந்த சிறப்பு முகாம் அப்படிங்கிற அடிப்படையில் கடைசி நபர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதான்னு செக் பண்றது அப்படிங்கிறது இது ஒரு அரசியல் மரபு அப்படின்றீங்க. ஆமா, சமூக நீதி மரபு தான் அது. இப்ப உங்களுக்கு அறிஞர் அண்ணா காலத்திலேயே பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த சாதி கட்டமைப்பு அப்படிங்கிறது கிராமங்களில் இருக்கும்போது
அந்த கண்ட்ரோலை எடுத்து தலைமைச் செயலகத்துக்கு மாத்துன்னு சொன்னார் அறிஞர் அண்ணா. அந்த காலத்தில் அவ்வளோதான். அதாவது நீங்கள் அந்த வில்லேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஐயா ஜெயரஞ்சன் அழகா சொல்லுவார். அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய உணவு மீதான கட்டுப்பாடு, ஏழை எளிய விவசாய கூலிகளாக இருக்கக்கூடியவங்க உணவுக்கு ஊர் பண்ணையாரை சார்ந்து இருக்க வேண்டும். கண்ட்ரோலை எடுத்து ஊர் பண்ணையார்கிட்ட இருந்து கண்ட்ரோலை எடுத்து தலைமைச் செயலகத்துக்கு மாற்ற அந்த சுவிட்சை மாற்றி விட்டுறது. மாற்றி விட்டுட்டு உனக்கு என்ன ரேஷன் வரும் வீட்டுக்கு, அவர்கிட்ட போய் வயல்ல வேலை செஞ்சாதான் உனக்கு கூலின்னு கிடையாது. அப்படிதான் நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவா நிர்வாக ரீதியாக தான் மாற்ற முடியும். நீங்க போயிட்டு ஒரு 2000 வருஷமா ஒரு ஜாதியை வச்சு பேணிட்டு இருக்காங்கன்னா நீங்க போயிட்டு ஓவர் நைட்டில் நீங்கள் அதை மாற்ற முடியும். அதாவது சாதி ஒழிக்கணும், எதிர்க்கணும், அதுதான் திராவிடம், அதுதான் சமூக நீதி சிந்தனை, அதில் மாற்றம் கிடையாது. நிர்வாக ரீதியாக ஆனால் நிர்வாக ரீதியாக நீங்கள் ஆட்சியில் வந்து சுயமரியாதை திருமணத்தை சொல்றதா இருக்கலாம், இருமொழி கொள்கையா இருக்கலாம், இப்படி தான் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக தான் மாற்ற முடியும். ஆட்சி நிர்வாகத்திலிருந்து அப்படி தான் மாற்ற முடியும். அப்படி தான் இதெல்லாம் நீங்கள் போய் இருளருக்கு நம்ம அமைச்சரே நேரடியாக போய் அவங்க புறக்கணிக்காதீங்கன்னு சொன்னாரு. அவங்களோட சமமந்தி இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா. ஆனா அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுக்கணுங்கிறது நிர்வாகமா தான் செய்ய முடியும். நிச்சயமா அதை தான் நம்ம பேசணும். கண்டிப்பா விக்கி. அதாவது ஒரு பக்கம் எல்லா மக்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மனுக்களுடைய எண்ணிக்கையை குறைந்து விட்டதுன்னு நம்ம சொன்னாலும் கூட ஏற்கனவே கட்சி வழிநடத்தி கொண்டிருப்பவர் புதிதாக பொதுச் செயலாளர் ஆனவராக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோ எடிட் பண்ணவராக இருக்கட்டும், புதிதாக கட்சியை ஆரம்பித்தவராக இருக்கட்டும், எல்லோரும் ஒரு குரலில் சேர்ந்து எதிர்க்கிறாங்களே, எதுவுமே நடக்கலை, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு. அதாவது திடீர்னு கோமாலேருந்து எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டு தேர்தல் வரப்போகுது அப்படின்ற நிலைமையில் அவங்க வந்து பேசுகிற வாக்கியங்கள் அதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா நிதர்சனமாக கிடையாது. ஏன்னா அண்ணன் சொன்னது போல் ஒரு திட்டங்களும் இன்றைக்கி ஒரு வீட்டிலும் ஒரு பயனாளி இருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த ஏதோ ஒரு திட்டம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்தினருக்கும் ஏதோ ஒரு வகையில் அதில் வந்து சேர்ந்துருக்கு. அது அடித்தட்டு மக்களாக இருக்கலாம், இல்லை மிடில் கிளாஸ் கேட்டகரியாக இருக்கலாம், எந்த கேட்டகரி செக்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலமாக பயன்பட்டு இருக்காங்க. ஒரு கல்லூரி படிக்கிற மாணவனாக இருந்தால் அவன் தமிழ் புதல்வன் திட்டத்தை பெறுகிறான், பெண்ணாக இருந்தால் ஒரு விஷயங்களிலும் அந்த மாதிரியாக நேரடியாக இன்றைக்கி ஒரு வீட்டிற்குள்ள முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் செயல்படும் போதே நீ அதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை தாண்டி பல விஷயங்களை செய்து விட்டார். நீங்க அதை வந்து இதை வந்து இவர்கள் அரசியலுக்காக இதை என்ன வேணாலும் பேசலாம். அப்ப இது வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிற 20 மில்லியன் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்த வேண்டும் என்கிற மிக உயரிய ஒரு நோக்கத்தோடு தமிழக முதல்வர் அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கிறார். அப்படி உழைக்கிற ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அதான் அவர் சொல்லிட்டாரு, என்னை பற்றி விமர்சனங்கள் பேசுகிறவர்கள் பேசிவிட்டு போகட்டும், நான் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன், உழைக்கிற விஷயத்தை தான் செய்ய போகிறேன், அது பற்றி தான் என்னுடைய சிந்தனைகள் இருக்கணும் தெளிவாக சொல்லிட்டார். யார் வேணா என்ன வேணாலும் பேசிட்டு போ. அதான் சொல்றேன், முதல்வர் அவர்களை சில பேர் சில வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்தும் போது கூட நாங்களே வந்து அதை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு எங்களால் எதிர்வினை ஆற்றாமல் இருக்க முடியல. ஆனால் தலைவர் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப பேசிட்டு போறான் விடு, நாம் எதற்காக வந்திருக்கிறோம் அந்த விஷயத்தை செய்யணும். கட்சியாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியா முழுமைக்குமானது அப்படிங்கிறத தான் தலைவர் இன்னைக்கு காட்டியிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாம கொண்டு வந்து இலவச பேருந்து தான் மற்ற மாநிலங்களில் இப்போ அறிவிச்சிருக்காங்க. நாம கொண்டு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப எல்லா விஷயங்களும் வந்து இங்கிருந்து தான். அப்ப இந்தியாவிற்கான ஒரு அரசாக ஒரு மாடலாக இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற முதல்வராக, இந்தியாவின் நம்பர் 1 முதல்வராக இருக்கிற அவரை பற்றி எதிர்கட்சிகள் என்ன பண்றது? வேற வழியில் எதையும் சொல்லி குறிப்பா 1-2 திட்டங்களை வச்சு பேச முடியாது. யார் அந்த சார்ந்தாங்க, இவங்க தான் அந்த சார்னை எடுத்துக்காட்டின பிறகு அதுக்கும் பேசல. இப்ப எத்தனை அமாவாசைகளை வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளலாம். அதுதான் எங்கள் அண்ணன் அமைச்சர் அவர்கள் நேரடியாக சொல்லிவிட்டார். அமைதி படையில் வருகிற அமாவாசை யாரும் இல்லை, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்ப அந்த குணம் அவர்கிட்ட தெளிவாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அப்ப அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மக்கள்கிட்ட அண்ணா அவர்கள் சொன்ன கூட்டுப்படி தான் மக்களிடத்தில் சென்று மக்களோடு நின்று மக்களின் குறைகளை கேட்டு மக்களுக்கு சரி பண்ணி கொடுப்பவர்களை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அது உள்ளாட்சி பிரதிநிதி, அண்ணனை போன்ற உள்ளாட்சி பிரதிநிதியாக யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அப்படி மக்களோடு மக்களாக இருப்பவர்கள் தான் இங்கு அங்கீகரிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அத்தனை விஷயங்கள், ஒரு ஊர் இருக்குன்னா அங்க இருக்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எது நடந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் அங்க முதல்ல நிற்கிறவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாகத்தான் இருப்பான், அங்க இருக்கிற பொறுப்பாளர்களாகத்தான் இருப்பார்கள்.
அப்படி போய் நிற்கும் பொழுதுதான் நீங்க வந்து அவர்களிடத்துல வந்து என்ன குறைகள் இருக்கிறதோ என்னத்தை சரி பண்ண முடியும். அப்ப இப்ப மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் அப்படிங்கறத நேரடியா அந்த ஊராட்சியிலே கொண்டு போய் நீங்க நிறுத்தும் போது மக்கள் ஈஸியா வந்துடுறாங்க. எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. இப்ப ஒரு வீடியோ அலுவலகத்துல போய் ஒரு ஒரு விண்ணப்பத்தை நான் கொடுக்கணும், வீடியோ அலுவலகம் கூட போயிடுறேன், எங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போறேன், அங்க போய் ஒரு ஓஏபி பென்ஷனுக்கு எந்த அலுவலரை பார்த்து நான் அந்த பென்ஷனுக்கு கொடுக்கணும்னு தெரியாது. இப்ப நேரடியா எல்லாரும் அறிவித்துருவாங்க. எப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு குறைதீர்ப்பு முகாம் நடக்குதுன்னா ஊராட்சிகளில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நாளைக்கு வந்து அனைத்து ஆட்சியர்களும் வருகிறார்கள் அதில் சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் முதல் கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தாசில்தார் எல்லாரும் கலந்து கொள்கிறார்கள். மக்கள் உங்களுக்கு குறைகள் இருந்தால் நேரடியாக ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கோ அங்கே அருகில் இருக்கிற பள்ளிக்கோ வந்து நீங்கள் அந்த இடம் எங்கே நடக்குதோ அதை குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. அந்த நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே மக்கள் தானா வந்து நின்றுடுவாங்க. அப்ப நீங்க வேற எங்கேயுமே அவனை வந்து நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அண்ணன் சொல்லும் போது ஒரு 50 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்கும், அங்கெல்லாம் போன அவசியம் இல்லை. ஊராட்சிக்கே வந்தாச்சு, அது 30 நாள்ல செஞ்சு முடிக்க போறாங்க. அது அவங்களுக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் இல்லை. அப்ப இப்படி எல்லாம் விஷயங்களை செய்து கொடுத்து அவர்களின் குறைகளை தீர்க்கிற ஒரு முதல்வர் இருக்கிற பொழுது இவர்கள் எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அது ஒரு விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. அதுதான் இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றியும் காட்டிச்சு, வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலின் வெற்றியும் அதை தான் காட்ட போகுது. ஏன்னா கூட்டணி என்கிற ஒரு விஷயமே இல்லாமல் இன்னைக்கு உளறி கொண்டிருக்கிற நபராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதை பிதற்றுபவர் பிதற்றி கொண்டே போகட்டும். முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமுமே அவர் மக்களுக்கான முதல்வர் அப்படிங்கிறதா பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மக்களுடன் முதல்வர் திட்டமும் அதையே தான் மீண்டும் மீண்டும் வலுவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருதுநகர் பேருக்கும் மிக நன்றி. எங்களை மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.